பசங்களும் அவங்கவுங்க வீட்டுல செஞ்ச கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்தையும் எட்டுன்னு வந்து ரெயினா வாயாலையில அடுக்கி வச்சுட்டானுவா. அதுக்கப்புறம் நாங்க சாப்பாட்டை வாயாலையில போட்டு எட்டுன்னு வந்த கறி குழம்பை எடுத்து ஊத்திட்டோம். இதுல என்ன கறி குழம்புடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்களை கேட்டேன். ப்ரோ இதுல மீன் வறுவல், மீன் குழம்பு, கோழிக்கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு இருக்கு. அது மட்டும் இல்ல ப்ரோ, உனக்கு பிடிச்ச கோழிக்கால் கூட எங்க வீட்டுல செஞ்சாங்க, அதை கூட உனக்காக எட்டுன்னு வந்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவோ எங்க பசங்க. சரி எல்லாத்தையும் வாயாலையில எடுத்து வைங்கடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கோழிக்காலை எடுத்து சாப்பிட்டேன். உண்மையாலுமே கடையில வாங்கி சாப்பிடுற கோழிக்காலை விட நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுற கோழிக்கால் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் முனி படத்துல வர லாரன்ஸ் மாதிரி 2 உருண்டை சாப்பாட்டை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அது என்னமோ தெரியலங்க, எல்லா குழம்பும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட தங்கச்சியும் அதுக்கு பிடிச்ச கோழிக்கறியை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அப்புறம் கேட்கணும்னு மறந்துட்டேன், நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன கறி குழம்பு வச்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.